ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் இப்போ நாமினேஷன்ஸ்க்கான ப்ரோமோஸ் வந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட எல்லாருமே நாமினேஷன்ஸ்க்கு வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் கூட இந்த 2 ஓட்டு அப்படின்றது அடிப்படையில் சில பேரை நாமினேட் பண்ணலை. அது யார் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பூர்ணிமாவெலாம் நாமினேஷன்லேயே வரல. அது அப்படின்னே தெரியல. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் யாருக்கு மேபி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிக்சனாக இருக்கலாம், அப்படி இல்லைனா அப்படின்னா நம்ம மணியாக இருக்கலாம், இல்லைனா ரவீனாவாக இருக்கலாம். ஏன்னா இவங்க 3 பேர் தான் கண்டிப்பாக இருக்கிறதுலே கொஞ்சம் கணிக்க முடியாத ஒரு இடத்துல இருந்துகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் தான் அவங்க இந்த வாட்டி வெளியே போகிறாங்க அப்படின்றது நம்ம நாமினேஷன்ஸை பார்த்தாலே தெரியுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயா, விஷ்ணு, விசித்ரா, அது மட்டும் இல்லாமல் நம்ம தினேஷ்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க 4 பேருமே கண்டிப்பாக ஹை ஓட்டிங்கில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்றதுல நமக்கு எந்த ஒரு தயக்கமே கிடையாது. கண்டிப்பாக அவங்க 4 பேர் வெளியே போக மாட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் இந்த கடைசியாக இருக்க இந்த 3 பேர், நம்மளோட மணி, ரவீனா, அதுக்கப்புறம் நம்மளோட நிக்சன், இவங்க 3 பேரில் தான் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்க போகுது. யாரோ ஒருத்தர் வெளியே போகிறாங்க அப்படின்றது தான் நமக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு தான் தெரியுது. ஸோ கண்டிப்பாக பூர்ணிமா ஏன் நாமினேஷன்ஸ்க்கு வரலை, ஏன்னா 2-3 வாரமாக தப்பிச்சிட்டு இருக்காங்க பூர்ணிமா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி காலையில் வேறு பூர்ணிமா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பிக் பாஸே ஃபேம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி என்னோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது பிக் பாஸ் தான், நான் என்ன பண்ண வந்தாலுமே அவர் தடுத்து நிறுத்துறது பிக் பாஸ் தான். ஸோ அதனால் பிக் பாஸே என்னை தடுக்கிறாரு என் வளர்ச்சி அப்படின்ற மாதிரி பிக் பாஸே நம்ம பூர்ணிமா காரணம் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் கூட அவங்க ஏன் இந்த ஓட்டிங்கில் வரல அப்படின்றது தெரியல. மேபி கண்டிப்பாக வந்திருந்தாங்கன்னா அவங்க கூட எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த வாட்டி டீம் இல்லாமல் போன வாட்டி தப்பிச்சிட்டாங்க. நிக்சனும் வாரம் தப்பிச்சிட்டே இருந்தார். இந்த வாரம் மறுபடியும் நிக்சன் எலிமினேஷனில் மாட்டியிருக்காது. ஸோ அவங்களோட பார்வையுமே மக்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். மணி, ரவீனாவுமே கொஞ்சம் கேம் டல்லாக தான் விளையாடிட்டு இருக்காங்க. மணி போனா கூட ரவீனா போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட ஓட் யார், உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.